ஜெபிக்கலாமா? இந்த நாட்களிலே ஆதியாகமத்தின் புஸ்தகத்துக்கு நேராக நம்முடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். த புக் ஆஃப் ஜெனிசியஸ் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துக்கு நேராக நம்முடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். அதில் 26ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். 26ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த 26ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனை அடைந்தான். 100 மடங்கு பலனை அடைந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வார்த்தையை நாம் இந்த கால வேளையிலே தியானிக்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இங்கே இந்த ஈசாக்கை குறித்து இந்த கால வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேசாதபடிக்கு நான் உங்களை பாலை உண்ணுகிற குழந்தையாக எண்ணி நான் என்ன செய்கிறேன், பேசுகிறேன் அப்படி என்று சொல்லுகிறார். நல்ல கவனியுங்கள். ஒரு மனுஷன் ஞானசானம் எடுத்த பிற்பாடு அவன் ஆவிக்குரியவன் என்று ஒரு நிலையை அவனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், தருகிறார். பிற்பாடு அந்த மனுஷன் ஆவிக்குரிய நிலையை ஆவிக்குரியவன் என்று பெயர் பெற்றிருந்தாலும் அவன் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுகிறானா என்பதுதான் எனது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஞானசானம் எடுத்த உடனே ஒரு மனுஷன் என்ன செய்கிறான், ஆவிக்குரியவன் என்று என்ன செய்கிறான் நாம் பார்க்கிறோம். ஆனால் அவனுடைய ஜீவிய காலத்திலே அவன் ஆவிக்குரியவனாகவே ஜீவிக்கிறானா என்பதைத்தான் இந்த கால வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வேதத்திலே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனடைந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் அடுத்த வார்த்தை சொல்லுது 13வது வசனத்திலே, அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 26ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் இந்த கால வேளையிலே நாம் இந்த வேத பாடகத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த கால வேளையிலே 12வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் நாம் இந்த கால வேளை தியானிக்க போகிறோம். அங்கே 13வது வசனம் சொல்லுகிறது, அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் மகா பெரியவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நாம் தரித்திரத்தின் மத்தியிலே இருக்கும் போது ஜனங்கள் ஒருவேளை நம்மை பார்த்து பரிதாபப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். ஆனால் ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படும் போது அல்லது ஒரு மனுஷன் உயர்த்தப்படும் போது அவனுக்கு பிரச்சனையே அந்த இடத்திலிருந்து என்ன செய்ய ஆரம்பிக்கிறது, தொடங்குகிறது. ஒரு மனுஷன் தரித்திரனா இருக்கும் போது ஒருவேளை ஜனங்கள் பரிதாபப்பட்டு அல்லது ஜனங்களுடைய பார்வையிலே அவன் கவனிக்கப்படாத ஒரு நபராய் காணப்படலாம். ஆனால் ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படும் போதும் அல்லது ஒரு மனுஷன் கர்த்தரால் உயர்த்தப்படும் போதும் அவனுடைய வாழ்க்கையிலே மற்றவர்களால் கவனிக்கப்படக்கூடிய ஒரு நபராக மாத்திரமல்ல, மற்றவர்களால் பொறாமைப்படக்கூடிய நபராகவும் அவர் என்ன செய்கிறார், மாறிவிடுகிறார். இப்ப 14வது வசனத்தை நீங்கள் கவனிக்கும் போது, அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரர்களும் இருந்தபடியினால், நல்ல கவனிங்க, இருந்தபடியினாலே. அப்ப இல்லாத போது ஜனங்கள் பார்வை அவன் பக்கம் என்ன செய்யல இல்ல. இதே அவன் இங்கே பெலிஸ்தியருடைய இடத்திலே அவன் தங்கி இருக்கிறதை அவனால் என்ன செய்ய முடியுது பார்க்கிறோம். எப்ப அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறானோ அப்பொழுது இங்க பாருங்க 14வது வசனத்துடைய அடுத்த பகுதி சொல்லுது, பெலிஸ்தியர் அவன் பேரில் பொறாமை கொண்டார்கள். பெலிஸ்தியர்கள் அவன் பேரிலே பொறாமை கொண்டார்கள். அந்த வார்த்தையை கவனிங்க. பெலிஸ்தியர் அவன் பேரில என்னது, நல்ல கவனிங்க. நான் மறுபடியும் இதை ஆழமாய் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒருவேளை இல்லாமையிலே ஒருவேளை ஜனங்களுடைய பார்வையிலே நாம் கவனிக்கப்படாத ஒரு நபராய் இருக்கலாம். ஆனால் உயர்வு வரும்போது எல்லாராலும் என்ன செய்யப்படுகிறோம், கவனிக்கப்படுகிறோம். இங்கே குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இந்த ஈசாக்கு பெலிஸ்தியர்னாலே அவன் பொறாமை என்ன செய்யப்படுது, ஈசாக்கின் மேலே பார்க்கிறான். இங்க அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது,
அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவருடைய வேலைக்காரை வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். மண்ணினால என்ன செய்தார்கள்? நிரப்பி போட்டார்கள். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி நீர் எங்களை விட்டு போய்விடு, நீ என்னை விட்டு போய்விடு, எங்களை பார்க்க மிகவும் பலத்தவனானாய் என்றார். இங்க நல்ல கவனிங்க. அப்படியே தகப்பனாருக்கு ஒரு கிணறு இருந்துச்சு. அந்த கிணற்றினுடைய தண்ணீரிலே அவர்கள் ஜீவனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அந்த கிணற்றை இங்கே வேதம் சொல்லுது, அபிமெலேக்கினுடைய ஆட்கள் அதை தூற்று போட்டார்கள். அடுத்தது இங்கே சொல்லக்கூடிய அந்த நபர் என்ன சொல்றாரு? அபிமெலேக்கு அவன் சொல்லுகிறான், நீ எங்களை விட்டு என்ன செய்? போய்விடு. நீர் எங்களை விட்டு என்ன செஞ்சிரு? இந்த இடத்துல நாம் ஈசாக்கை பார்க்கிறோம். ஈசாக்கு ஒருவேளை இந்த அபிமெலேக்கின் இடத்திலே அவன் என்ன செய்யலாம்? வாக்குவாதம் செய்யலாம். அல்லது ஈசாக்கினுடைய கையில் இருந்த வேலையாட்கள் இந்த அபிமெலேக்கோடு கூட வாக்குவாதம் என்ன செய்யலாம்? பண்ணலாம். சற்று கவனித்து பாருங்கள். இந்த காரியத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், இந்த அபிமெலேக்கு சொல்லுகிறான், எங்களை விட்டு நீ என்ன செய்யும்? போய்விடும். பழைய ஏற்பாட்டிலே நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே இப்படி ஒரு வார்த்தை எனது எப்தாவுக்கு நடந்ததை நாம் பார்க்க முடியும். 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் படித்து பார்ப்பீர்களானால், பலத்த பராக்கிரமசாலியா இருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன் கீலேயாத் அவனை பெற்றான். கீலேயாத்தின் மனைவியும் குமாரர்களை பெற்றான். மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்கள் ஆன போது அவன் எப்தாவை நோக்கி உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். நல்ல கவனிங்க. எப்தா அந்த இடத்துல எந்தவித ஆர்குமெண்ட்டும் செய்யவில்லை. ஈசாக்கு இப்போது அபிமெலேக்கு வந்து அவன் நீர் எங்களை விட்டு போய்விட வேண்டும் என்று சொன்ன போது இந்த ஈசாக்கு அவர்களிடத்தில் எந்த விதமான தர்க்கமும் செய்யவில்லை. ஈசாக்கு செய்யவில்லை. நல்லா கவனித்து பாருங்கள். மத்தேயு சுவிசேஷத்திலே 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறாங்க, நீங்கள் எங்களை விட்டு என்ன செய்ய வேண்டும்? போய்விட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு எல்லைகளை விட்டு போக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். நல்ல கவனியுங்கள். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பட்டணத்துக்கு எந்த தீங்கும் என்ன செய்யவில்லை. அங்க நடந்த காரியம் என்னவென்றால், அங்கே ஒருவன் பிசாசு பிடித்திருந்தான். அந்த பிசாசு என்ன பிசாசுன்னா லேகியோன் என்கிற பிசாசு அவனுக்கு என்ன செய்தது? பிடித்திருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அந்த பிசாசை பார்த்து ஆண்டவர் என்ன செஞ்சாரு? போ என்று சொன்னார். அப்போது அந்த பிசாசு சொன்னது, எங்களை அந்த பன்றி கூட்டத்துக்குள்ளாக என்ன செய்யும்? போகும்படி உத்தரவு கொடும் என்று சொன்னது. அப்பொழுது இயேசு சொன்னார், அப்படியானால் போ என்று சொன்னார். இந்த பன்றி குட்டிகள் என்ன செஞ்சிருச்சு? புறப்பட்டு போய் மேலே கீழே உளுந்து என்ன செஞ்சிச்சு? மாண்டு போச்சு. நல்லா கவனிங்க. நான் அடிக்கடி சொல்வது உண்டு, மனுஷன் வந்து எத்தனை பிசாசை வச்சுனாலும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறான். எத்தனை பிசாசை வச்சுக்கிட்டு வேணாலும் என்ன செய்யறான்? நடந்துகிட்டே இருக்கிறான். அவன் என்ன செய்யல? ஸ்டாப் ஆக மாட்டான். ஆனா இந்த உலகத்திலே அருவருக்கத்தக்கதான ஒரு விலங்குன்னு சொன்னா நம்ம பன்றியை சொல்லுவோம். ஆனா அந்த பன்னி பாருங்க, அதுக்கு கூட ஒரு கௌரவம் இருக்குது. பிசாசு தனக்குள்ளார வந்தோன அந்த பன்னி எல்லாம் மேலே கீழே குதிச்சு சூசைட் பண்ணிருச்சு. மேலே கீழே குதிச்சு என்ன செஞ்சிருச்சு? சூசைட் பண்ணிருச்சு. அப்ப இத அந்த ஊர் ஜனங்களாம் பாக்குறாங்க. என்ன செய்யறாங்க? பாக்குறாங்க. அப்ப இயேசுவை பார்த்து சொல்றாங்க, நீங்க எங்க பட்டணத்தை விட்டு எங்க எல்லையை விட்டு நீங்க என்ன செய்யணும்? போகும்படி. இயேசு என்ன சொல்லலாம்? ஏன்பா, அவன் பிசாசு பிடிச்சிருந்தான், அவனை நான் துரத்துனேன், அதுக்கு என்ன ஊரை விட்டு போக சொல்றீங்களே, இது நியாயமான்னு சொல்லி இயேசு என்ன செஞ்சிருக்கலாம்? கேட்டிருக்கலாம். இது நியாயமாப்பா, நீங்க போ சொல்றீங்களே, இது நியாயமா அப்படி சொல்லி கேட்டிருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அந்த இடத்தை விட்டு அவர் என்ன செஞ்சாரு? போயிட்டாரு. இயேசு கிறிஸ்து அந்த இடத்தை விட்டு போய்விட்டார். இப்ப ஈசாக்கிடத்தில் இந்த அபிமெலேக்கு வந்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், நீர் எங்களை விட்டு என்ன செய்ய வேண்டும்? போய்விடு. எங்களை பார்க்க மிகவும் பலத்தவனானாய். பிரச்சனை என்ன?
இந்த போய்விட வேண்டும் என்று சொன்னதுக்கு பிரச்சனை. ஈசாக்கு இந்த அபிமெலேக்கு விரோதமாக ஏதாவது ஒரு தீங்கு செய்திருந்தால், ஒருவேளை அபிமெலேக்கு என்ன செய்திருக்கலாம், நீர் எங்களை விட்டு போக வேண்டும் என்று அவர்கள் சொன்னால் அதற்கு ஒரு நியாயம் உண்டு. ஒருவேளை ஈசாக்கு அவர்களுடைய வெள்ளாமையிலே எதையோ ஒன்றை அபகரித்திருந்தால் அவன் அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லியிருக்கலாம். ஆனால் ஈசாக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை சொந்தரிக்கும் போது, அது நிமித்தம் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கும் போது, வேதம் சொல்லுகிறது அது செழிப்பான நாட்களும் அல்ல, அது செழிப்பான நாட்களும் அல்ல. ஒருவேளை செழிப்பான நாட்கள் என்றால், இந்த தேசத்திலே இந்த செழிப்பான நாட்களிலே எல்லாருக்கும் வெள்ளாமை விளைஞ்சிருக்குது, அவனுக்கு விளைஞ்சிருக்கு அப்படின்னா பரவாயில்ல. ஆனா இந்த இடத்துல ஈசாக்குக்கு மட்டும் 100 மடங்கு விளைச்சல். அல்லேலூயா. ஈசாக்குக்கு என்னது? 100 மடங்கு விளைச்சல். எத்தனை பேர் கையை வைத்து ஆமென் சொல்ல போறீங்க? அல்லேலூயா. விதைக்கக்கூடிய எத்தனையோ பேர் என்ன செய்யறாங்க, விதைக்கிறாங்க. அறுக்கும் போது எல்லாருக்கும் ஒரு ஏக்கருக்கு 100 மூட்டை வரணும் அப்படின்னு ஆசைதான் படுறாங்களே விழுந்து, யாருக்கும் 100 மூட்டை என்ன செய்வது கிடையாது, வருவது கிடையாது. ஆனால் ஈசாக்குக்கு ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார், அவன் 100 மடங்கு பலனை கண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க, இங்க வார்த்தை சொல்லுது, அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு என்ன செய்விட வேண்டும், போய்விடும், எங்களை பார்க்கிலோ மிகவும் பலத்தவனாய் இருக்கிறான் என்றான். அல்லேலூயா. பிரச்சனை என்னன்னா, ஈசாக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல. பிரச்சனை எங்க உருவாகுதுன்னா, அவன் ஆசீர்வாதமா இருக்கிறத இந்த அபிமெலேக்கு என்ன செய்யல, பிடிக்கல. அல்லேலூயா. பிரச்சனை எங்க தொடங்கு தெரியுமா? அல்லேலூயா. அப்ப நாம இந்த இடத்துல நாம் நம்முடைய ஆவிக்குரிய நிலைப்பாட்டை சற்று நாம் நிதானிக்கப்பட வேண்டும். இங்கே அடுத்த வார்த்தை சொல்லுது, அப்பொழுது ஈசாக்கு 17வது வசனத்துல சொல்லுது பாருங்க, அப்பொழுது ஈசாக்கு அவிடம் விட்டு புறப்பட்டு, நோ ஆர்குமெண்ட், எந்தவித வாக்குவாதமும் என்ன செய்யல, ஈசாக்கு செய்யவில்லை. எந்தவித வாக்குவாதமும் சொல்ல. ஈசாக்கு அப்பொழுது அந்த இடத்தை விட்டு என்ன செய்தானா, புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிற்கு கடந்து போகிறான். கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாம் நாட்களை வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களபடி அவர்கள் பெயரிட்டான். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். நல்ல கவனிங்க, பள்ளத்தாக்கிலே ஒரு நீரூற்றை என்ன செய்யறாங்க, கண்டார்கள். ஐயா இப்ப வராங்க, மறுபடியும் என்ன செய்யறாங்க, நல்ல கவனிங்க, அடுத்த வார்த்தை சொல்லுது, வாசிங்க. கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி, நல்ல கவனிங்க, வெட்டினது யாரு, ஈசாக்குடைய வேலைக்காரர். இந்த தண்ணிக்கு சொந்தக்காரர் யாரு, வேதம் சொல்லுது, அது ஏற்கனவே அது ஆபிரகாமுடைய வேலையாட்கள் நாட்களிலே வெட்டப்பட்ட அந்த துறவு, அதிலே மண்ணாலே பெலிஸ்தர்கள் தூத்து போட்டுட்டாங்க. இப்போது மறுபடியுமாக அந்த துறவை என்ன செய்யறாங்க, ஈசாக்குடைய வேலையாட்கள் என்ன செய்யறாங்க, தோன்றாங்க. அவங்க நீரூற்றை பார்க்கிறாங்க. வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க, கேராருடைய மேய்ப்பர்கள் இது தங்களுடையது என்று சொல்லுகிறார்கள். அந்த இடத்துல ஈசாக்குடைய நிலையை சற்று கவனித்து பாருங்கள். ஈசாக்குடைய நிலைமையை பாருங்கள். மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடு வாக்குவாதம் பண்ணினபடி அந்த துறவுக்கு பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார்கள். நல்ல கவனிங்க, வாக்குவாதம் பண்ணினாங்க. ஈசாக்கு அந்த இடத்துல என்ன செய்யல, வாக்குவாதம் பண்ணல. நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம், இது என்னுடைய வேலைக்காரன் நோண்டினது, நான் ஒரு கை என்னது பாத்திரம் நாக்கும், என் பலம் தெரியாம நீ மோதுற, என்கிட்ட இருக்கிற ஆண்டவருடைய வல்லமையை தெரியாம நீ நோன்ற, என் ஆண்டவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா உனக்கு? தேவ பிள்ளைகளே, நீங்க எப்ப ஆசீர்வதிக்கப்படுகிறீங்களோ அப்போது உன் சகோதரனாலும் சரி, உனக்கு எதிரியானாலும் சரி, உன் மேலே பொறாமை கொள்ளக்கூடிய காரியத்தை நீ எப்படி ஹேண்டில் பண்ண போற, அதான் கேள்வி. எப்படி அந்த பகுதியை நீ கடந்து போகிற, அதுதான் கேள்வி. ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா அண்ணால போல எப்படி சொல்லலாம், என் பகைஞருக்கு முன்பாக என் வாய் விரிவாய் திறந்திருக்கிறது, உண்மைதான். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த ஆசீர்வாதம் வந்தது பிற்பாடு நம்முடைய ஆவிக்குரிய நிலைப்பாட்டை நாம் நிதானித்து ஓடுகிறவர்களா இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க. எனக்கு ரொம்ப நாள் நண்பர், அவர் வந்து ஒரு டைலர் கடை வச்சிருந்தாரு. ரொம்ப நாள் நண்பர், பர்மாக்கல்ல வச்சிருந்தாரு. அவர் இறந்துட்டாரு. இந்த சாட்சியை நான் மறுபடியும் சொல்லுகிறேன். ரொம்ப நாள் அவர் பழக்கம், சின்ன வயசுல இருந்து பழக்கம். அவரு நான் அந்த ஊழியத்துக்கு வரும்போது
ஒரு நடந்து எந்த வாகனமும் எனக்கு இல்ல, ஒரு சைக்கிள் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த சைக்கிள்ல ஊழியம் செய்த அதையும் அவர் பார்க்கிறாரு. அடுத்தது எனக்கு ஒரு சில்வர் பிளஸ் ஓட்ட பைக் கிடைச்சிச்சு, அதையும் அவர் பார்க்கிறாரு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு புதிய வாகனம் கிடைச்சிச்சு, அதையும் அவர் பார்க்கிறாரு. ஒரு நாள் நான் இதற்கு முன்னதாக ஒரு மாருதி கார் வச்சிருந்தேன், ஒரு 800 கார் வச்சிருந்தேன். அந்த காரை அந்த பர்மா காலனில அப்படி ஓட்டிட்டு மெதுவா போயிட்டு இருக்கேன். டைலர் கடை வச்சிருக்கு. அந்த டைலரு, அவர் பேரை சொல்ல விரும்பல, அந்த டைலரு, ஏய் இங்க பாருடா கார்ல போறான். அடுத்த வார்த்தை என்ன சொல்றான்? இங்க பாருடா கார்ல போறான். நான் சொல்றேன், ஆசீர்வாதம் வர வரைக்கும் பிரச்சனை இல்ல, ஆசீர்வாதம் வந்ததுக்கு பிற்பாடு இங்க வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கின் மேலே என்ன செய்தார்களாம்? பெலிஸ்தியர்கள் பொறாமை கொண்டார்கள். அந்த பகுதியை நீங்க எப்படி கடந்து போக வேண்டும் என்பதற்கு ஈசாக்கு நமக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய ஒரு முன் அடையாளமா இருக்கிறார் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கையை வைத்து அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா நீங்க? இப்ப தேவ பிள்ளைகளே, இங்கே கவனித்து பாருங்கள், அடுத்த காரியத்தை கவனித்து பாருங்கள். வேறொரு துறவை வெட்டினார்கள். நல்ல கவனிங்க, 21வது வசனத்தை பாருங்க. வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம், அதை குறித்தும் என்ன செய்தார்கள்? வாக்குவாதம் பண்ணினார்கள். அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்தனா என்று பெயர், அதுக்கு சித்தனா பெயரிட்டார். பின்பு அவிடமிட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினார். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அதை குறித்து அவர்கள் என்ன செய்யல? நான் சொல்றேன், ஈசாக்கு எங்க வெட்டினாலும் அங்க தண்ணீரை கொடுக்க வேண்டிய வேலை கர்த்தருடைய வேலை. நல்ல கவனிங்க, வேதம் சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு என்னது? பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு என்னது? பிரியம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா நீங்க? சொல்லுங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். சொல்லுங்க, ஆமென் சொல்ல வேணாம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நல்ல சத்தமா சொல்லுங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருக்கு பிரியம். ஆமென் சத்தமாக. ஆமென், அல்லேலூயா. இப்ப நல்ல கவனிங்க, என்ன ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமா இருக்குது? சொல்லுங்க, என்ன ஆசீர்வதிப்பது? என்ன இல்ல, உங்களை என்ன ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு என்னது? பிரியம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க நீங்க? அல்லேலூயா. ஆசீர்வாதம் வந்த பிற்பாடு வேலையை காட்டிடக்கூடாது. ஆசீர்வாதம் வந்த பிற்பாடு வேலையை காட்டிடக்கூடாது. அப்பதான் நமக்கு என்னது? ஆவிக்குரிய நிதானம் வேணும். ஆவிக்குரிய மனுஷனாகிய ஈசாக்கை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒருவேளை ஆசீர்வதிக்கப்பட்ட நபர்கள் சபையில இருக்கிறீங்க, ஆசீர்வதிக்கப்பட போற நபர்களும் சபையில இருக்கிறீங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஈசாக்கை நீங்க என்ன செய்யுங்க? நினைத்துக் கொள்ளுங்கள். ஆசீர்வதிக்கப்பட போகிறவர்களும் ஈசாக்குடைய வாழ்க்கை என்ன செய்யுங்க? நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆசீர்வாதம் வந்த பிற்பாடு அப்படி கழுத்து அப்படி தூக்கி, அப்படி இல்லாதவன அப்படி ஒரு பார்வை பார்த்து, அல்லேலூயா. இங்க பாருங்க, அந்த வார்த்தை அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்தனா என்று பெயரிட்டான். பின்பு அவிடமிட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினார். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவர் தேசத்தில் பழுகுபடிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டார். அங்கேயிருந்து பெயர்செபாவுக்கு போனான். அங்கேயிருந்து அவன் பெயர்செபாவுக்கு போனான். அன்று ராத்திரியிலே, நல்லா கவனிங்க, அன்று ராத்திரியிலே. இந்த வார்த்தையை ரொம்ப ஆழமாய் பதிவு செய்ய விரும்புகிறேன். இவ்வளோ காரியத்தையும் பிடிக்கிட்டாங்க, இவ்வளோ காரியத்தையும் இவங்களுடைய பிரயாசத்தை எல்லாம் அபகரிச்சுக்கிட்டாங்க. இவங்க பிரயாசத்தை அபகரிச்சுக்கிட்டாங்க, இவங்களுடைய காரியத்தை என்னால எல்லாம் பிடிக்கிட்டாங்க. இதெல்லாம் அபகரிக்கப்பட்டது. ஆனால் வேதம் சொல்லுது, அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், பயப்படாதே, உன்னோடு கூட இருந்து. நல்லா கவனிச்சு பாருங்க. அடிக்கடி விசுவாசிகள்கிட்ட சொல்ல போறது காரியம் என்னன்னா, நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்க அமைதியா இருந்தா கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வாரு? செயல்படுவார். நீங்க சண்டையிடுவீர்களானால், நீங்க வாக்குவாதம் பண்ணுவீர்களானால் கர்த்தர் அமைதியா இருந்து விடுவார். பக்தர் சொன்னார், நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார்? யுத்தம் செய்வார் என்று பக்தர் சொன்னான். அப்படியானால் நாம் அமைதியா இருக்கும் போது, நாம் வாக்குவாதம் பண்ணாதபடி விலகி விலகி போகும்போது, நம்மளோடு கூட நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்முடைய தேவாதி தேவன் என்ன தெரியுமா செய்கிறார்? நம்மளோடு கூட வருகிறார் அவர்.
அவர் சொல்றாரு, இவங்க இவங்க எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டாங்க, இவங்க எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க, எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு. ஈசாக்கு, நீ பயப்படாதே, நான் உன் தகப்பனுடைய தேவன். அவர் சொல்றாரு பாருங்க, நான் ஆபிரகாமுடைய என்னது, நான் யாருடைய, ஆபிரகாமுடைய தேவன். ஆபிரகாமை எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி விடுவித்தவர் நான் தான். நீ பயப்படாத, நீ என்ன செய்யாத, பயப்படாத. ஒவ்வொரு முறையும் நல்ல கவனிங்க, துறவை நோண்டும் போது பயத்தோட தான் நோண்டி இருப்பாங்க. இதையும் பிடிக்க போறானுங்களா, இதையும் எடுத்துக்க போறானுங்களா, இதையும் பறிச்சுக்க போறாங்களா, அப்படிதான் பயத்தோட தான் அவன் என்ன செஞ்சிருப்பான், நோண்டி இருப்பானுங்க. அப்ப சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவன், நீ என்ன செய்யாத, பயப்படாத. ஏன் தெரியுமா, ஆபிரகாமின் தேவன் நம்மளோடு கூட என்ன செய்யறாரு, இருக்கிறார் அவர். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன் உன்னோடு, ஈசாக்கின் தேவன் உன்னோடு, யாக்கோபே தேவன் நம்மோடு, யாவையும் செய்திடுவா. ஆபிரகாமின் தேவன் உன்னோடு, ஈசாக்கின் தேவன் உன்னோடு, யாக்கோபே தேவன் உன்னோடு, யாவையும் செய்திடுவா. மகனே நீ பயப்படாதே, ஓ மகளே நீ பயப்படாதே, இயேசு இருக்கிறா. சொல்லுங்க, மகனே இயேசு இருக்கிறா. ஆபிரகாமின் தேவன் உன்னோடு, ஈசாக்கின் தேவன் உன்னோடு, யாக்கோபே தேவன் உன்னோடு, யாவையும் செய்திடுவா. மறுபடியுமாக, ஆபிரகாமின் தேவன் என்னோடு, ஈசாக்கின் தேவன் என்னோடு, யாக்கோபே தேவன் நம்மோடு, யாவையும் செய்திடுவா. மகளே நீ இயேசு இருக்கிறா. இயேசு இருக்கிறா. அல்லேலூயா. பயப்பட வேண்டாம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் ஈசாக்கோடு பேசுகிறார், நான் ஆபிரகாமின் தேவன், நீ பயப்படாதே. அடுத்த வார்த்தையை பாருங்க, அங்க வார்த்தை சொல்லுங்க, நான் உன்னோடு கூட இருந்து ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து. நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து சந்ததியை பெருக பண்ணுவேன். சந்ததியை நான் என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன். ஏற்கனவே இந்த பெருக்கத்தை ஈசாக்கு வாழ்க்கையில இருந்துச்சு. இப்ப சொல்றாரு, உன் சந்ததியை நான் என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன். இதை யாருக்கு கொடுக்கிறாரு, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறாரு. ஆண்டவர் ஆபிரகாமை கடற்கரைக்கு கொண்டு வருகிறார், கடற்கரை மணலை பார்க்க சொல்லுகிறார். உன் சந்ததியை இந்த கடற்கரை மணலை போல நான் என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன் என்று ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். வானத்தின் நட்சத்திரங்களை காட்டுகிறார். இந்த வானத்தின் நட்சத்திரங்களை போல உன் சந்ததி என்ன செய்யப்படும், இருக்கும் என்று சொல்லுகிறார். இப்பொழுது அதே ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை இப்போது மறுபடியுமாக ஈசாக்குக்கு என்ன செய்கிறார், வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். இங்க என்ன சொல்லுகிறார் பாருங்க, என்ன சொல்லுகிறார் பாருங்க, உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். இந்த காரியம் தான் வாக்குத்தத்தம் பெற்ற ஒரு மனுஷன், வாக்குத்தத்தம் பெற்ற ஒரு மனுஷி என்ன தெரியுமா செய்யணும், பலிபீடத்தை கட்ட தவறி போய் விடுகிறோம். எங்க வாக்குத்தத்தம் நிறைவேறல, ஏங்க ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறல அப்படின்னு நிறைய பேருடைய கேள்வி. ஏன் இன்னும் நிறைவேறல, இன்னும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நிறைய பேருடைய கேள்வி. ஏன் ஆண்டவர் என்னை உயர்த்தல, ஆண்டவர் சொன்னபடி நான் அந்த உயர்வை பார்க்க முடியவில்லையே அப்படி என்று நிறைய பேருடைய கேள்வி. அங்க பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே கூடாரத்தை போட்டான். அவ்விடத்திலே ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். நல்ல கவனிங்க, இந்த வேத வார்த்தை இவ்வளோ நேரம் இவ்வளவு நாள் துறவை வெட்டினாங்க. வாக்கு தத்தத்தை அவன் கேட்ட உடனே அங்க ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே கர்த்தரை தொழுது கொண்டு அங்கேயே கூடாரத்தை போட்டான்.
இப்ப அவனுடைய வேலைக்காரர் அங்க ஒரு துறவை என்ன செய்யறாங்க, வெட்டுறாங்க. அங்க பாருங்க அடுத்த வார்த்தை சொல்லப்படுது, அபிமெலேக்கோ அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியே பிகோலும் கேராரில் இருந்து அவ்விடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நல்ல கவனிங்க. இப்ப கேள்வி கேட்கிறேன், ஏன்பா என்னிடத்துல வந்தீங்க? இந்த துறவையும் எடுத்துட்டு போக வந்தீங்களா, இல்ல என்ன துரத்தி விட வந்தீங்களா, இது இந்த துறவு உங்களுடையன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப அங்க சொல்லப்படுகிற வார்த்தையை சற்று கவனித்து பாருங்க. ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? போதும். 28வது வசனத்தை அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நல்ல கவனிங்க. கர்த்தர் நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறது வேறு, கர்த்தர் நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லுகிறது வேறு. சத்துருவே என்னுடைய ஆஸ்தியை அபகரிச்சவன், எனக்கு விரோதமாய் செயல்பட்டவன், என்னுடைய உழைப்பெல்லாம் பிடுங்கினவன், அவனே இந்த வார்த்தையை சொல்லுகிறான், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம் இல்ல? எவ்வளவு அற்புதம். கட வேத புஸ்தகத்தை கடந்துட்டு போயிரும். நல்ல கவனிங்க. இந்த இடத்துல ஈசாக்குடைய மனநிலையை கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். அதாவது மன்னிப்பு கேட்கிறது சுலபம். இந்த தாட்ஸை கவனிங்க. மன்னிப்பை கேட்கறது ரொம்ப இலவசம். சிஸ்டர், நான் உங்களுக்கு விரோதமா தப்பு செஞ்சுட்டேன் சிஸ்டர், உங்க பொருளை இப்படி அபகரிச்சுக்கிட்டேன் சிஸ்டர் அப்படின்னு மன்னிப்பு கேட்கறது சுலபம். ஆனா மன்னிக்கிறது கஷ்டம். தெரியுமா உங்களுக்கு? மன்னிப்பு கேட்கறது என்னது ரொம்ப ஈஸி. டைட்டஸ் பிரதர் கொஞ்சம் கோச்சிக்காதீங்க பிரதர், சாரி பிரதர் அப்படின்னு சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா என்ன மன்னிக்கிற மனநிலை இருக்குது பாருங்க. ஒரு ஆவிக்குரிய மனுஷனா இருந்தா தான் மன்னிக்க முடியும். ஹலோ, ஆவிக்குரிய மனுஷனா இல்லனா நிச்சயமா என்ன செய்ய முடியாது, மன்னிக்க முடியாது. மன்னிப்பு ஈஸியா எளிதா கேட்டறலாம். ஆனா மன்னிக்கிற சுபாவம் ஆவிக்குரியவனுக்கு மாத்திரம் தான் இருக்க முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் கையை வைத்து ஆமென் சொல்ல போறீங்க நீங்க? அல்லேலூயா. அப்ப மன்னிக்கிற சுபாவம் ஒரு ஆவிக்குரியவனுக்கு தான் இருக்கும். நல்ல கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கும் போது, பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் என்று கதறினாரே. அந்த சுபாவம் ஆவிக்குரியவனுக்கு. நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துட்ட இருந்த சுபாவம் அன்னைக்கே ஈசாக்கிட்ட இருந்துச்சுங்க. அல்லேலூயா. அதனால தான் அந்த கால வேளையிலே ஈசாக்க உங்களுக்கு முன்பாக காண்பிக்கிறேன். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறாரு, பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும். இங்க பாருங்க, அதற்கு நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கு ஒரு ஆணையை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். ஆமென். போதும் சிஸ்டர், ஓடாதீங்க சிஸ்டர், கொஞ்சம் கவனிங்க. எவ்வளவு அருமையான காரியம். இப்போ உங்கள்கிட்ட வந்துட்டோம், நாங்க சமாதானத்தோடு திருப்பி என்ன செய்யணும், நம்ம ரெண்டு பேரும் இப்ப என்ன செஞ்சுக்குவோம், ஒரு உடன்படிக்கை பண்ணிக்குவோம். நான் சொல்லுகிறேன், வேதத்திலே ஒரு வசனம் சொல்லுது, இவன் தான் இவனுடைய சத்துரு, இவன் தான் என்னது இவனுடைய சத்துரு. நீதிமொழிகள் இந்த சம்பவத்தை பார்க்கும்போது நீதிமொழிகள் ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருது. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருவையும் சமாதானமாகும்படி செய்வாராம். 16:7 தானே சிஸ்டர்? 16:7 நீதிமொழிகள் 16:7 பாருங்க. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தா அவருடைய சத்துருக்களையும் அவனோடு கூட சமாதானமாகும்படி செய்வார். எவ்வளவு அற்புதமான வார்த்தை இல்ல? இந்த வார்த்தை ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறது, நிறைவேறி இருக்கிறது. ஒருவருடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவருடைய சத்துருக்களையும் கர்த்தர் என்ன செய்யறாரு, சமாதானமாகும்படி செய்கிறார். கையை வைத்து ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்முடைய வழியெல்லாம் எப்படி இருக்கு, தாறுமாறா இருக்குதா? நம்முடைய வழி ஆவிக்குரிய வழியா இல்லாம வேறொரு வழியா இருக்குதா? நான் சொல்றேன், நீங்க ரொம்ப கோபக்காரர் தான். இப்ப ஞானசன் எடுத்து ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, அபிஷேகம் பெற்றீங்க, ஆவிக்குரியவன் பேர் எடுத்துட்டீங்க, ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லையே. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்யறாரு, எதிர்பார்க்கிறாரு. உங்களிடத்துல ஏன்ட்டையும் கர்த்தர் என்ன செய்யறாரு, எதிர்பார்க்கிறாரு. ஆவிக்குரியன்னு பேரு என்ன, பேரு மாத்திரம் என்னது, பேரு மாத்திரம் கிறிஸ்துவ பேரா இருந்தா மட்டும் போதாது. பேரு மாத்திரம் கிறிஸ்துவ நாமத்துடைய பேரா இருந்தா மட்டும் போதாது. ஆனா ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஒரு மனுஷனுக்கு என்னது அவசியமா இருக்குது. அங்க பாருங்க, அங்க 30வது வசனத்துல பாருங்க, அவன் அவர்களுக்கு
விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்து குடித்தார்கள். நான் சொல்றேன், மனதார ஈசாக்கு அவனை மன்னிச்சுட்டான். மனதார ஈசாக்கு அவனை என்ன செஞ்சுட்டான்? மன்னிச்சுட்டான். இல்லைன்னா அவனுங்களுக்கு இவன் விருந்து செய்ய மாட்டான். மனதார மன்னிச்சனாலதான் அவனுங்களுக்கு விருந்து செஞ்சு போடுறான். நான் அதனாலதான் சொல்றேன், மன்னிப்பு கேட்கறது ஈஸி, மன்னிக்கிறது கஷ்டம். ஆனா ஈசாக்கு மன்னித்து என்ன செய்யறான்? விருந்து செஞ்சு போடுறான். இதுதான் ஒரு நல்ல ஆவிக்குரிய, இதான் நல்ல ஒரு. ஆனா பகைய என்னது சிஸ்டர்? சமயம் கிடைக்கணும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சிஸ்டர். பிரதர், சமயம் கிடைக்கணும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், மாட்டுவான் எனக்கு தெரியும். நான் அதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நோ நோ நோ, இது ஒரு ஆவிக்குரிய பேச்சு அல்ல. இது ஒரு ஆவிக்குரிய ஒரு அலங்காரம் அல்ல. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் growth அல்ல. இது ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சின்னு சொன்னா மன்னிக்கிற இருதயம் அவனுக்கு என்னது? இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் என்னது? சிஸ்டர், பாஸ்டர் எனக்கு தெரியும் பாஸ்டர், என் காலடியில வந்து விழுவான்னு. அவன் வந்து காலடியில வந்து விழுந்துருவா. கத்தர் ஒன்ன விட்டுல போயிருவாரு, கத்தர் நம்மள விட்டுல போயிருவாரு. அவன் காலில் வந்து விழுவான் நிச்சயம். அவனுக்கு அவனுடைய குற்றத்துக்கு அவன் என்ன செஞ்சிட்டான்? காம்ப்ரமைஷன் ஆயிட்டான். ஆனா நாம பேசுறோமே அந்த வார்த்தையை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, கர்த்தர் நம்மளை விட்டுல போயிருவாரு. அவன் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இந்த நிச்சயமாய் அறிந்திருக்கிறோம். 31வது வசனத்தை வாசிங்க, நான் முடிக்கிறேன். 31வது வசனம். அதிகாலையில் எழுந்து ஒருவர் ஆணையிட்டுக் கொண்டார்கள். ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு காரியம், ஈசாக்கை போல நம்ம எங்கேயும் என்ன செய்ய வேண்டாம்? வாக்குவாதம் பண்ண வேண்டாம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வீதிகளில் அவருடைய சத்தம் என்ன செய்யலையா? அவர் கூக்குரலே இட மாட்டாராம். வேதம் சொல்லுது, மயிர் கத்திரிக்கிறதுக்கு ஒண்ணுமாக கொண்டு போகப்படுகிற ஆட்டை, சத்தமிடாத ஆட்டை போல இருந்தாராம். வாயை திறக்காம இருந்தாராம். நீங்களும் நானும் பதறி கூட என்ன செய்ய வேண்டாம்? பேசுறதுக்கு நிறைய உண்டு, நம்ம சைடுல நியாயம் உண்டு, நீதி இருக்குது நம்ம சைடு. ஆனா நோ ஆர்குமெண்ட் கத்தர் விரும்பல. ஆர்குமெண்ட் பண்ணா தேவ பிரசன்னத்தை விட்டு விலகி போயிடுறோம். என்னத்த ஆர்குமெண்ட் பண்ணி என்ன பண்ண போறோம்? கத்தர் தானே நமக்கு நீதி செய்யணும். வேதம் சொல்லுது, அவரே நமக்கு நீதிபரராய் இருக்கிறார். அவர் வேதம் சொல்லுது, உங்களுடைய நியாயமான வழக்கை ஏன்ட்ட கொண்டு வாங்கிறார். அவர் நான் உங்களுக்கு நீதி செய்யறேன்னு சொல்றாரு. அவரு நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த எப்தா என்று சொல்லக்கூடிய மனுஷனை ஊர் ஜனங்க எல்லாம் துரத்தி விட்டுட்டாங்க. ஆனா அவன் போய் என்ன செய்யறான்? ஒரு தோப்புல தனியா குடியிருக்கிறான். இப்ப அவங்களுக்கு விரோதமா அம்மோன் புத்திரர் கிளம்பி வராங்க. இப்ப அம்மோன் புத்திரர் கிளம்பி வரும்போது ஊரெல்லாம் போய் யார கூப்பிடுறாங்க? நீங்க வாங்கய்யா. ஒரு டைம் வச்சிருக்கிறாரு. அப்ப கேட்கிறாரு எப்தா, என்னை எல்லாரும் சேர்ந்து துரத்தி விட்டீங்களே அப்பா, இப்ப என்னை கூப்பிடுறீங்களே? அப்ப அவங்க சொல்றாங்க, இல்ல நீ எங்களுக்கு தலைவனாயிரு, எங்களுக்கு நீ என்ன செய்ய? தலைவனாயிரு. நியாயாதிபதிகள் 11வது வசனத்தை வீட்டுல போய் பாருங்க, டைம் இல்லை எனக்கு, நேரம் முடிக்க போறேன். தேவ பிள்ளைகளே, இப்ப அம்மோன் புத்திரர் வந்தோடனே எப்தாவை தன்னால கூப்பிடுறாங்க, வந்து சொல்றாங்க, நீ எனக்கு தலைவனாயிரு. நல்ல கவனிங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையை சரியாய் நீங்கள் நடத்துவீர்களானா, சரியாய் கடந்து போவீர்களானா, உங்களுடைய உயர்வை யாராலும் என்ன செய்ய முடியாது? தடுக்க முடியாது. என்ன போராம கொண்டாலும் சரி, போராம கொள்றவனே நம்மளை பார்த்து சொல்லுவான், நம்முடைய சத்துருவை நம்மளை பார்த்து சொல்லுவான், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று நிச்சயமா இருந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே, இந்த காலவேளை எங்களுக்கு தந்ததுக்காக சோத்திரம் ஆண்டவரே. ஈசாக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் பார்க்கவில்லை. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருக்கிற சுபாவங்கள் அவனிடத்தில் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளைகளே எத்தனை பேர் வாக்குவாதம் செய்றீங்க? பேரண்ட்ஸ்கிட்ட வாக்குவாதம், உறவினர்கிட்ட வாக்குவாதம், சத்துருட்ட வாக்குவாதம். பிடிக்கலையா? ஒதுங்கி போங்க. வாக்குவாதம் பண்ணினா நம்முடைய பிரசன்னத்தை நாம் இழக்க நேரிடுகிறது. ஆர்குமெண்ட் பண்ணா பிரசன்னத்தை விட்டு நம்ம வெளியே வருகிறோம். நாம் தேவ பிரசன்னத்துக்குள்ளாரையே நடத்தப்படக்கூடிய ஒரு நபராய் இருக்கிறோம். யாருகிட்டையும் வாக்குவாதம் வேணாம். பரவாயில்ல, உங்களை ஏசுறாங்களா? கவலைப்படாதீங்க. உங்களுக்கு விரோதமா செயல்படுறாங்களா? கவலைப்படாதீங்க. உங்களோடு இருப்பேன் என்று சொன்னவர் உங்களுடைய மரண காலம் வரைக்கும், உங்களுடைய ஜீவிய காலம் வரைக்கும் அவர் உங்களோடு கூட இருப்பார். அவர் ஆபிரகாமின் தேவனும், அவர் ஈசாக்கின் தேவனும், அவர் யாக்கோப்பின் தேவனும், அவர் நம்முடைய தேவனுமா இருக்கிறார்.
ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். அவர் கைவிடாதபடிக்கு நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டது போல, ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டது போல, யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டது போல, கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த செப்டம்பர் மாசத்திலே ஆசீர்வதித்து தர வல்லமை உடையவராய் இருக்கிறார். கரத்திலே அமர்ந்திருங்க. வேதம் சொல்லுது, ஏற்ற காலத்திலே உங்களுக்கு உயர்வு வருகிற வரைக்கும் அவர் பலத்த கரத்துல என்ன செய்யுங்க, அடங்கிருங்க. எப்தா ஒரு தோட்டத்துல போயிருந்தான், அவனை அவங்களே கூட்டு வந்து தலைவனாக்குனாங்க. தாவீது விலகி ஓடுனா, சவுலுக்கு விலகி ஓடுனா, தாவீது சவுலுக்கு விலகி ஓடுனா. நல்ல கவனிங்க, சவுல் தாவீதோடு கூட ஆர்கியூமெண்ட் பண்றதுக்கு தாவீதின் கையில என்ன இருக்குது, நிறைய நீதியான காரியங்கள் இருக்குது. ஆனா தாவீது விலகி விலகி ஓடுனா. ஒரு நாள் ஜனங்களை கூட்டு வந்து, நீ யூதாவில் என்ன செய்ய, ராஜாவை இருந்தான். அல்லேலூயா. ஏற்கனவே கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்தது உண்மை. ஆனா இப்ப ஜனங்களே வந்து கூட்டு வந்து என்ன செய்யறாங்க, அபிஷேகம் பண்றாங்க. அல்லேலூயா. நான் நல்ல கவனிங்க, 400 பேரு, பிற்பாடு 600 பேரு, சாதாரண ஆட்கள் கிடையாது. அந்த நேரத்திலேயே இந்த சவுலை அட்டாக் பண்ணிருக்க முடியும். தாவீதுனால அந்த சவுலை என்ன செஞ்சிருக்க முடியும், அட்டாக் பண்ணிருக்க முடியும். ஆனா செய்யல. ஒரு நாள் வெயிட் பண்ணா, ஜனங்களே கூட்டு வந்து அவனை என்ன செஞ்சாங்க, யூதாவின் மேல அபிஷேகம் பண்ணாங்க ராஜாவாக. பிற்பாடு 7 வருஷம் ஆண்டுகிட்டே இருக்கிறான். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பாக்குறாங்க, அட அங்க சூப்பரா போய்கிட்டு இருக்குப்பா, இப்ப நம்ம எல்லாரும் அவன்கிட்ட போவோம் வாங்க. எங்களையும் சொல்றாரு, இந்த 10 குறத்தையும் நீ வந்து என்ன செய்ய, ஆளுப்பா, நீனும் இந்த 10 குறத்துக்கு என்ன ராஜாவா மாறுப்பா அப்படின்னு சொல்லி அவங்களும் கொண்டு வந்து அபிஷேகத்தை ஊத்துறாங்க. ஐயா, உன்கிட்ட கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரா, நீ சோத்திரம் பண்ணிக்கிட்டே இரு, ஆராதிச்சுக்கிட்டே இரு. ஈசாக்கிட்ட கர்த்தருடைய வாக்குத்தத்தம் வந்துச்சு. அவன் பலிபீடத்தை கட்டி அங்க கூடாரத்தை போட்டு அங்க தொழுது கொண்டான். அதை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருங்களேன், எல்லாத்தையும் கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செய்வாரு, கொண்டு வருவார். கர்த்தர் நம்மளோடு கூட பேசி இருக்கிறார். கர்த்தர் நம்மளோடு கூட பேசி இருக்கிறார். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாரும் கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாம் எல்லாரும் திருவிருந்து ஆராதனைக்கு நேராய் நாம் ஆயத்தமாவோமா? ஆபிரகாமின் தேவன் நம்மோடு, ஈசாக்கின் தேவன் நம்மோடு, யாக்கோபின் தேவன் நம்மோடு.